ஹலோ கைஸ், நம்ம போன வீடியோவோட சீரியஸோட கண்டினியூஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம். நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா சுவிட்ச் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ண போகிறோம். இந்த சுவிட்ச் ஸ்டேட்மெண்ட்னா என்ன? சுவிட்ச்னா என்னது? ஆன் ஆஃப் பண்ணுறது. ஸோ இந்த பர்டிகுலர் கண்டிஷனை மீட் பண்ணும்போது அந்த பிளாக்கை மட்டும் ஆன் பண்ணி விடும். இப்போ அந்த பிளாக்கை ஆன் பண்ணி ட்ரூ ஆயிடுச்சு, அந்த பர்டிகுலர் பிளாக் ட்ரூ ஆயிடுச்சு. பட் கீழே வந்து பிரேக்குங்கிற கண்டிப்பாக ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்ம கொடுத்தாகணும். அப்படி கொடுக்கலன்னா என்ன நடக்கும்னா அடுத்த ஸ்டேட்மெண்ட்டும் சேர்ந்து எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த ஸ்டேட்மெண்ட் வர பிரேக் இருக்கோ அந்த ஸ்டேட்மெண்ட் வர எக்ஸிக்யூட் ஆகும். சரி, சுவிட்ச் சின்டெக்ஸ் நம்ம இப்போ பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா சுவிட்சுக்கு நான் ஒரு சின்டெக்ஸ் எழுதி வச்சிருக்கேன். ஐ இஸ் ஈக்குவல் டு 2ன்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இந்த ஐயோட வேல்யூ 2. சுவிட்சை பொறுத்த வரைக்கும் இதுதான் சின்டெக்ஸு. சின்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா சுவிட்சு ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட் இருக்கும், அதில் பேராமீட்டர் பாஸ் பண்ணுற ப்ராக்கெட்டு. இது ஓப்பன் பேரந்திஸ் க்ளோஸ் பேரந்திஸ்ன்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா கேஸ் இருக்கும். கேஸ் 1 2 3 4 நமக்கு எத்தனை கேஸ் வேணால் போட்டுக்கலாம். கடைசியில் டிஃபால்ட்னு நம்ம கொடுத்துருவோம். ஏன் இதில் டிஃபால்ட் கொடுக்குறோம்னா இதில் எதுவுமே மேட்ச் ஆகலைன்னா இந்த செக்ஷன் எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு. சரி, இதில் ஒன்று நோட் பண்ணி பார்த்தீங்களா, டிஃபால்ட்டில் வந்து பிரேக் இருக்காது. ஆனால் அதுக்கு கீழே எதுவுமே இல்லை எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு. அப்போ இந்த இடத்துல பிரேக்கை ரிமூவ் பண்ணி விட்டோம்னா என்ன ஆகும்னா, இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா இதுவும் எக்ஸிக்யூட் ஆகும், இதுவும் எக்ஸிக்யூட் ஆகும். நமக்கு என்னென்னா எக்ஸிக்யூட் ஆகிற வேல்யூ வந்து ட்ரூ, அந்த வேல்யூ மட்டும் தான் எக்ஸிக்யூட் ஆகணும். அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கீழே பிரேக் கொடுத்தா தான் இது எக்ஸிக்யூட் ஆகி இந்த பிளாக் ஆகி வெளியில் வந்து. சரி, இதில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நான் 2ன்னு கொடுத்துருக்கேன். இப்போ இதில் வந்து நான் பிரேக்கை என்ன எடுத்து பார்க்கலாம். 2 and 3 வந்துருச்சு பார்த்தீங்களா. என்ன ப்ராப்ளம்னா இதில் பிரேக் நம்ம கொடுக்கல, கண்டிஷன் ட்ரூ ஆயிடுச்சு. அதனால அடுத்ததும் ஏன் இதுக்கப்புறம் 4வது எக்ஸிக்யூட் ஆகலைன்னா இதில் வந்து பிரேக் கொடுத்துருக்கனால 4வது ஆகலை. சரி, நம்ம என்ன பண்ணுறோம், இதில் பிரேக் கொடுக்குறோம். இப்போ ஐயோட வேல்யூ 2னா 2 மட்டும் எடுத்துருவோம். சப்போஸ் இது எதுவுமே மேட்ச் ஆகலை, இப்போ ஐயோட வேல்யூ வந்து 10 கொடுக்கலான்னா நமக்கு எது எக்ஸிக்யூட் ஆனால் டிஃபால்ட் வேல்யூ 10 ஆர் மோர். ஓகே, இப்போ நம்ம எக்ஸிக்யூட் பண்ண 10 ஆர் மோர். இது வந்து நீங்கள் லாஸ்ட்டாக போட்ட சி லாங்குவேஜ் வீடியோ பார்த்துட்டு வந்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ஈஸியாக புரியும். சரிங்களா. இது ரொம்ப பிஹெச்பியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளான சின்டாக்ஸாக தான் இருக்கும். ஸோ சுவிட்ச் ஸ்டேட்மெண்ட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய் காய்ஸ்.